நான் ஏதோ மனநிலை சரியில்லாதவங்க மாதிரியே நீங்கள் கேட்டு நிற்கிறீங்க வந்ததுல இருந்து. உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது? உங்கள் மனநிலை சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 அஸ்ட்ராலஜி அண்ட் ரெமெடி சொல்யூஷன் போர்ட்டல். சரி, அதை போய் பார்க்கணும் ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாக போயிட முடியாது. போனாங்கன்னா நிறைய பேர் உண்மையிலே கைலாசத்துக்கு போக வேண்டியது. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. மெடிடேஷன் 20 மினிட்ஸ் சாம்பவி மகாமுத்ரா அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டா தான் கூப்பிட்டு. எனக்கு கைலாஸ் போயிட்டு அங்கே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சாம்பவி எந்த இடத்துல கிடைக்கிது இல்லைன்னா கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இங்கே எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. சத்குருட்டுன்னு எனக்கு ஆன்சர். வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம். பிறந்தநாள் சத்குரு அப்படின்றது நாளைக்கு நீங்கள் இறந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 days நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணாலும் ஒரே ஒரு தடவை சூன்யா பண்ணிட்டா போதும் திருப்பியும் பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு நைட் ஃபுல் தூங்கின ஒரு அவன் திருந்துற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஆன்னு கத்தி சொல்லாமல் டே அப்படின்னு 12 ஜோதிர்லிங்கம் சிவனுடைய ஜோதிர்லிங்கம் அதுக்கு போகணும். அது நான் மேக்ஸிமம் ஈஷாவின் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள்ல இருக்கோம். நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி வரும்போதும் நமக்கு தெரிந்த முகங்கள்ல சில முகங்களை தவிர்க்கவே முடியாது. அப்படியான ஒரு முகமா இருக்கிறவர் அண்ணன் சந்தானம். அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசலாம். அண்ணா வணக்கம். 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 நான் சிவராத்திரிக்கு ஈஷால உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன மாதிரி சில முகங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஈசான்னா சத்குருவோட முகம், அதை ஒட்டி நிறைய முகங்கள் வருது. அப்படிங்கும்போது உங்களுடைய முகமும் அதில் ஒன்றா இருக்குது. முதல்ல ஈசா அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்ததுன்னா? முதல்ல கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே என்னுடைய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சிவன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய ஏபி நாகராஜன் படம் திருவிளையாடல் அது இது சரஸ்வதி சபதம் இப்படிலாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போது சிவன் வந்து கைலாசத்தில் இருக்கான்னு சொல்லி புகை போட்டு விடுவாங்க. அந்த புகைக்குள்ளே சிவன் உட்காந்துட்டு இருப்பார், செட்டுக்குள்ளே எடுப்பாங்க. பட் நான் நினச்சிட்டு இருந்தது சிவன்னா மேலோகத்தில் எங்கே கைலாசத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நாயன்மார்கள், எனக்கு மாணிக்க வாசகர் திருவாசகம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பர், சுந்தரர், இந்த நால்வருடைய இது எல்லாமே தேவாரம் இதெல்லாம் கேட்கும்போது அப்பர் வந்து கைலாசத்தில் போய் சிவனை பார்த்ததாகவும் காரைக்கால் அம்மையார் பார்த்ததாகவும் நான் வந்துட்டு படித்து கேள்விப்பட்டேன். அப்போது எனக்கு ஷாக், என்னடா இது எப்படி இவங்க போனாங்க பார்த்தாங்கன்னும் போது தான் தெரிஞ்சது கைலாஷ் அப்படின்றது மவுண்ட் கைலாஷ் அப்படின்றது இமாலயத்தில் வந்து இமயமலையில் இருக்குது. ஸோ அந்த இடத்து சிவனுடைய இடமா கைலாசமாக சொல்கிறாங்க அப்படின்னு. சரி, அதை போய் பார்க்கணும் ட்ரை பண்ணும்பொழுது அது ஈஸியாக போயிட முடியாது. ஏன்னா போனாங்கன்னா நிறைய பேர் உண்மையிலே கைலாசத்துக்கு போக வேண்டியது. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி, போயிட்டு வர சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் இதை எப்படி போகலான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க தான் ஈஷாவில் கூப்பிட்டு போகிறாங்க வருஷம் ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் ஈஷாவில் கேட்கும்போது ஷாம்பவின்ற ஒரு மெடிடேஷன் 20 மினிட்ஸ் சாம்பவி மகாமுத்ரா அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டா தான் கூப்பிட்டு போக முடியும்னாங்க. அப்போ நான் கேஷுவலாக ஃபோன் பண்ணி நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே வர சொல்லிட்டு கேரவனில் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் கேரவனில் கற்றுக்க முடியாதுங்க, பிரேக்கில் ஏதாவது டைம் இருந்தால் கற்றுக்கிறேன் அப்படின்னு. நம்ம தான் பிஸியாக சுற்றிட்டு எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வருமே ஆக்டரு இது மாதிரி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க இல்லை அது மாதிரி பண்ண முடியாதுனாங்க. அதுக்கப்புறமா சரி நான் மெனக்கிட்டு இதுக்காக ஒரு 4 நாள் 7 days அப்போ ப்ரோக்ராம், அது 7 days ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணி மயிலாப்பூரில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு கைலாஸ் போயிட்டு அங்கே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஷாம்பவி பெருசாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அப்போது ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி ஈஷா எப்படி உங்களுக்குள்ளே நுழைஞ்சதுன்றதை விட நான் தான் ஈஷாக்குள்ளே நுழைஞ்சேன் அப்போது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஓகே, அந்த பயிற்சி அப்படின்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு அன்னைக்கு கை கொடுத்து இன்றைக்கும் கை கொடுக்குது அப்படி? ஆமாம். பயிற்சின்றது எல்லா டைமும் அது என்ன இது ட்ரக்காக அது அந்த டைம் மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி 6 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இப்போது சத்குருவோட உங்களுடைய கலந்துரையாடல் அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவர் பேசின நிறைய பாப்புலர் வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாகவே என் லைஃப்க்கு இது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்த்த வீடியோக்கள் வெளியிருந்து பார்க்கும்போது சத்குரு இந்த தலைப்பில் அருமையாக பேசியிருந்தாருன்னா என்ன தலைப்பில் பேசியிருந்தது? நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி, நம்மளுடைய தமிழில் வாழ்ந்த நாயன்மார்கள் பற்றி
சத்குரு வந்து பேசியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக இந்த நால்வர், நான் சொன்ன நால்வரை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம தமிழ் எவ்வளோ பக்தியாக இருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாரும், நம்ம நாயன்மார்களாக நம்ம வந்து இன்றைக்கி வழிபடுற அவங்க எல்லாருமே, அப்புறம் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே, நம்ம குடும்பங்கள் எல்லாருமே எவ்வளோ பக்தியாக இருந்தாங்க முன்னோர்கள். அப்புறம் தமிழ் கலாச்சாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, தமிழ் கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி சத்குரு வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து உலகத்திலேயே இந்தியாவுக்குள்ளேயும் சரி உலகத்துலேயுமே தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்கள் வச்சுருக்க அந்த பக்தியும் வந்துட்டு மிஞ்சறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த தலைப்பை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஸோ அந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. ஆனால் இப்போ சத்குருவை வந்து ஒரு குருவா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய விதமான வழிபாடோ இல்லை அந்த கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு இருக்கு. ஏன் சத்குருவை ஒரு குருவா எடுத்துக்கணும்னு ஒரு முடிவு? இல்லை, இப்போ நான் சத்குரு ஏன் குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கதை ஒன்று சொல்கிறாருப்பா, ஓகே தான்ப்பா, அந்த கதை நல்லா தான்ப்பா இருக்குது, ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்களும் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி, நான் சத்குருவோடு சேர்ந்து பேசி, அவருக்கு நான் டவுட்ஸ் கேட்டு, அவர் எனக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்லி, அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி, நான் வந்து சைலன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது வரைக்கும் நான் போய் முடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே முடித்து போயிட்டு அப்போது கனெக்ட் ஆகி சொல்லும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பேஸ் லைன் அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கலாம்? எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் என்னை வேதாத்திரி மகரிஷிட்ட கூப்பிட்டு போயிட்டு என்னை வந்து வாழ்க வளமுடனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் விட்டாங்க. அங்கேருந்து எனக்கு ஆன்மீக தேடலும், அப்புறம் குருவை பற்றின ஒரு பக்தியும், நான் திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, இந்த மாதிரி எல்லாருமே என்னோடய குருவாகவே நினச்சி தான் நான் வழிபட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய குருமார்களையும் நான் போய் பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் ஒன்று எதிர்பார்க்கறது இல்லை, நான் ஒரு ஃபீல் பண்ணுறது எனக்கு எந்த இடத்துல கிடைக்கிது இல்லைனா கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இங்கே எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. சத்குருட்டேருந்து எனக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிது. நான் செய்கிற அந்த பயிற்சி எல்லாமே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதனால் அதுவும் மேலோட்டமாக தான் இப்படி தான் நான் சொன்னால் புரியாமல் இருக்கு. ஓகே, இல்லை புரியுதுண்ணா, எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டைம் ஆஃப் பீரியடில் வந்துட்டு அப்படியே நிப்பாட்டு, டோட்டலாக ஒரு 7 இயர்ஸ் இருக்கும், 5 to 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு வேளை சாப்பாடு எடுத்தேன், இப்படி ரொம்ப டீப்பாக போனேன். அதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாலாம் ஆகிட்டேன். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் போட்டு என்னாச்சு சந்தானத்துக்கு டிசீஸ் வந்துருச்சா, நோய் வந்துருச்சா அப்படின்லாம் சொல்லி பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணி விட்டானுங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா திருப்பி நான் சத்குருகிட்ட பார்த்து கேட்கும்போது அதுக்கும் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நீ நடிக்கிற படம் பண்ணுறேன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபுட் ஸ்டைல்லாம் மாற்றிக்கும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் வாழ்க்கை எதுவுமே மாறலை, வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம் கொஞ்சம் நம்மக்கிட்ட மாறி, என்கிட்ட மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வாழ்க்கையினுடைய ஃப்ளோவில் ஒரு பிரச்சனைங்க போயிட்டுங்கன்னா அதை நான் வேறு மாதிரி பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறேன். அந்த பக்குவத்தை சத்குரு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராக்டிஸ் மூலமாக. ஆனால் அப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா, ஈசாவுக்கு முன்னாடி வாழ்க்கை முறை ஒரு மாதிரி இருந்தது, ஈசாவுக்கு பிறகு வாழ்க்கை முறை இப்படி மாறி இருக்கு? லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு காலைல எழுந்தால் டிரைவர் லேட்டாக வரானா ஒரு கோவம் வரும், வீட்டில் சாப்பாடு சரியாக செய்யலையா கோவம் வரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எல்லாமே வாழ்க்கை சேமாக தான் போய்ட்டு இருக்கும். வாழ்க்கையை மாற்றவே முடியாது. வெளி உலகம் அப்படி தான் இருக்கும். காலைல எழுந்தோன்னே சூரிய ஒளிப்பட்டால் வேர்க்க தான் செய்யும். அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது உங்களுடைய உள் இது இருக்கு இல்லைங்களா, உணர்வு, அதுதான் சேஞ்ச் ஆகும். இன்னர் பீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதை சொல்கிறீங்களா? இல்லை இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, பழைய சந்தானமாக அந்த ஏதாவது நக்கலாக ஒரு பதில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இல்லை இப்போ ஒரு ஆன்மீகமாக ஒன்று கேட்குறாரு, இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த முறை தான் மாறி இருக்கோங்க தவிர கேள்வி கேட்குறேன் கேட்டுட்டு இருப்பாங்க. சும்மா சொன்னது நான் சொல்கிறேன், வெளி உலகத்தினுடைய இது அப்படியே தான் இருக்கும். எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம சொல்கிறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறி இருக்கும். அதுதான் சத்குரு இது ஒரு டூலாக எடுத்துக்கங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. பட் நீங்கள் பார்க்குறதும் நீங்கள் பேசுகிறதும் உங்களோட உள்நிலையும் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பொண்ணு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த வயசில் என்ன சொல்ல முடியாது, சொல்கிறேன். ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தால் அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவோம், ப்ராக்டிஸோடு இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி பார்ப்போம். அதுதான் பிரேக்கப் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அது நிறைய இருக்குன்னு அது சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ அந்த மாதிரியா? இல்லை, அப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இப்போ சத்குரு அவர்களுடனான உங்களுடைய அந்த கலந்துரையாடல் அப்படின்றது, அது என்னெல்லாம் பேசுனீங்க, அதில் உங்களுக்கு உண்மையாகவே அங்கே ஃபீல் ஆன விஷயங்கள் அப்படின்றது உண்டா? என்னுடைய பிறந்தநாள் அப்போது சத்குரு கிட்ட வந்து நான் விஷஸ் கேட்பேன் எப்போவுமே. ஒரு குருக்கிட்ட வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி. அது நான் ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் நான் விஷஸ் கேட்கும்பொழுது அப்போ சத்குரு சொன்னாங்க, இந்த மாதிரி பிறந்தநாள் சத்குரு அப்படின்னும்போது, நாளைக்கு
நீங்கள் இறந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை இப்போத்துலேருந்து எப்படி பார்ப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கான்ஷியஸோடு வாழ ஆரம்பிக்கணும்னாரு. எனக்கு ஜெர்க் ஆகிடுச்சு. என்ன சத்குரு பிறந்த நாள் ரொம்ப விஷயம் கேட்டால் மறுநாள் செத்து போயிடுன்ற மாதிரி ஒன்று சொன்னீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் 100 வருஷம் நல்லா வாழணும், நல்லா இருப்பீங்க. பட் எப்போவுமே பிறந்த நாள்னு ஒன்று வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு இறந்த நாள்னு ஒன்று வரும். ஸோ இறந்த நாள் வரும்பொழுது ஐயோ இதெல்லாம் நான் பண்ணலையே, ஐயோ இதெல்லாம் நான் பண்ணிட்டேனே, ஐயோ இப்படிலாம் நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு ஜென்மத்துக்கு தான் தள்ளும். ஸோ பிறந்த நாள் ஒன்று வரும்போது நமக்கு இறந்த நாள் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இப்படியெல்லாம் வாழணும், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்றத நீங்கள் கான்ஷியஸோடு வாழ்ந்தீங்கன்னா கடைசியில் வரக்கூடிய இறந்த நாளும் உங்களோட பிறந்த நாள் மாதிரி ஸ்மூத்தாக அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவர் இன்னும் டீட்டெயிலாக சொன்னாங்க, நான் ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். அது எனக்கு பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சுது. ஸோ எவ்ரிடே நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நம்ம வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எப்போ வாழ்க்கை முடியும் அந்த ஒரு கான்ஷியஸ்குள்ளே வரும்பொழுது ஐயோ செத்துருமன்ற பயம் கிடையாது. பட் சாகிறதுக்கு முன்னாடி கூட அப்படி இருக்கணும். அதுதான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சைலன்ஸ் அப்படின்றது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த ப்ராக்டிசஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டே டு டே லைஃப்? அதுவும் நீங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நான் கேட்குறேன், அது உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? அதை இல்லை, எல்லாமே சத்குரு பிரித்து 20 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு ரொம்ப 2 hours 3 hours அப்படிலாம் கிடையாது. இருக்குது நமக்கு சமயமாக இருக்குது அண்டு பிரெத் வாட்சிங் இதெல்லாம் நீங்கள் 2 hours பண்ணலாம், 1 hours அது மாதிரிலாம் இருக்குது. பட் 20 மினிட்ஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க, 10 மினிட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஷூனியாலாம் ஒரு 20 மினிட்ஸ் 18 மினிட்ஸ் தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டே நைட் 2 days நான் கண்டினியூவாக ஒர்க் பண்ணாலும் ஒரே ஒரு தடவை ஷூனியா பண்ணிட்டா போதும், திருப்பியும் பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு நைட் ஃபுல் தூங்கின ஒரு எனர்ஜி கிடச்சிரும். அப்போ உங்களோட ஒரு டே ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் கிளம்புறீங்க ஒர்க்குக்காக, அதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிசஸ் இருக்கும், ஈவினிங் என்ன இருக்கும்? ஷாம்பவி பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. ஷாம்பவி காலையில் கிளம்பும்போது பண்ண முடியலன்னா அது ப்ரிப்ரேஷன் ஆசனாஸ் இருக்குது, அது பண்ணிவிட்டு மற்ற சுகக்கிரியா அதெல்லாம் கார்லேயே ட்ராவலில் பண்ணிவிடுவேன். இல்லை ட்ரெயினில் போகிறேன் இல்லை ஃப்ளைட்டில் போகிறேன்னா கூட அதில் நான் உட்காந்து பண்ணிவிடுவேன். பட் ப்ரிப்ரேஷன் ஆசனாஸ் மட்டும் வீட்டில் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகாது, குளிச்சோன்னு டக்குன்னு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சூனிய தியானம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் பண்ணலாம், அது தூங்குற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கலாம். அது பேர் சூனிய தியானம். ஆமாம், சூனியான்னுவாங்க. சூனியம் நிறைய பேர் புரிஞ்சுக்க போகிறாங்கன்றதுக்காக சூனியா அப்படின்னுவாங்க, ஒரு எம்டினஸ்ன்ற ஒரு மீனிங் அதுக்கு. ஸோ அது இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ ப்ராக்டிசஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டியும் நம்ம வெளி உலகத்தில் தொடர்பில் இருக்கும்போது ஏதாவது ஒரு டென்ஷன் வரதானே செய்யும். அது எப்படி உடனே நம்ம ஃபேஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இல்லை ஒருத்தர் திடீர்னு கடைசி நேரத்தில் ஒரு முடிவு மாத்துறாரு அப்படின்னா ஒரு வர கோவத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, நீங்கள் பண்ண உங்களுக்கு எல்லாமே பக்குவ நிலை வேற மாதிரி ஆகிடும். உங்களை ரிஃபார்மே வராதாண்ணா? அப்படி இல்லை, கோவம் வரும். அந்த கோவம் ஒரு என்ன சொல்கிறது, உங்களை உள்நிலையில் ரொம்ப டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கும். அடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் நம்ம நாள் ஃபுல்லாக திட்டிட்டு இருந்தாலும் அவன் திருந்த போகிறது கிடையாது, ஓகேங்களா? அவன் திருந்துற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஆன்னு கத்தி சொல்லாமல் டே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது உள்ளே ரொம்ப டேமேஜ் நடக்காது. பட் அதுக்காக நம்ம எல்லாமே விட்டுட்டு அவன் எது பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டு அப்படிங்களா அப்படின்லாம் வாழ அந்த மாதிரி யாராலும் இருக்கு. ஆமாம், ரியாக்ட் பண்ணுவோம். பட் ரொம்ப டேமேஜ் இருக்காது. அது ஒரு பக்குவமான ஒரு கோபமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொரு முறையும் இங்கே ஈஷா வரும்போது உங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கு? நான் ஏதோ மனநிலை சரியில்லாத மாதிரியே நீங்கள் கேட்டு நிற்கிறீங்க வந்ததுல இருந்து. உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது? உங்கள் மனநிலை நான் நல்லா தான் பார்க்கேன். இல்லை, சிவராத்திரின்றது பார்த்தீங்கன்னா சத்குரு சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக்காகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, இந்த மாதத்தில் இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு சக்தி நம்ம பூமியை நோக்கி வருது. அதை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாத்துக்குமே நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலன் தரும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் மெயினாக சிவராத்திரின்றதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வரேன். அதுவும் இல்லாமல் சத்குரு இந்த வருஷம் மகா மந்திரத்தை இனிஷியேட் பண்ணுற சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு. அதனால் எனக்கு சிவராத்திரின்றது இந்த ஹோல் இயர்க்கு ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும், உள்ள போக முடியல, ஆனால் இன்னும் இதுக்கப்புறம் நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருக்குன்னா? அதான் 12 ஜோதிர்லிங்கம், சிவனுடைய ஜோதிர்லிங்கம், அதுக்கு போகணும். அதை நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டேன்னா அப்புறம் 108 திவ்ய தேசம் பெருமாளுடைய கோவிலுக்கு, ஸோ அது போகணும் அப்படின்றது ஒரு பிளான் வச்சுருக்கேன்.
திவ்ய தேசமும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன், ஜோதிர்லிங்கம் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்நாள் இலக்காக வச்சுருக்கேன், போய் பார்க்கணும் அப்படின்றது. நான் பேசிக்காக ஒரு கேள்வி, இந்த சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள ஆன்மீகம் இருந்ததா, இல்லை அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு? இல்லை, அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி என்னை சேர்த்து விட்டாங்க. சின்ன வயசில் வாழ்க வளமுடன்ல அப்பா போயிட்டு வேதாத்திரி மகரிஷியை சேர்த்து என்னை சின்ன வயசுலேயே நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு குருவாக இனிஷியேட் பண்ணி, அதிலிருந்தே நான் படித்த 6th 7th 8th 9th 10th வரும்போது நான் வந்து பிரம்மஞானின்னு ஒரு பட்டம் அதெல்லாம் வாங்கிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு அது அடுத்தது ஆசிரியர் பயிற்சி, அதை கற்றுக்கிட்டு நம்மளே மற்றவங்க சொல்லித்தரலாம். ஆனால் அப்போ வந்துட்டு வயசு இல்லை, ஸோ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆசிரியர் பயிற்சி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டச் விட்டு காலேஜ் அது இது இப்படிலாம் போயிட்டு கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திரும்பவும் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு அப்பப்போ டச் இருந்துட்டு இருந்துச்சு. நான் அப்பா இறந்ததுக்கப்புறமா ரொம்ப ஈடுபாடோடைய ஒரு ஆன்மீக தேடல் இருந்துச்சு. அப்போ நிறைய காசிக்கு அங்கே இங்கே போய் நிறைய இதெல்லாம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கைலாஷ் போகணும் ஒரு எண்ணம் வந்து இது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது வாழ்க்கையில். அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு தேடல் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிசிஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ் ஆர் நோ, அப்பா இது பண்ண போகிறோம்ப்பா, அது வேணாம்ப்பா, அப்பா இது பண்ண போகிறேன், பண்ணிவிடுப்பா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பா இல்லைன்னும் பொழுது டிசிஷன் மேக்கிங் இது செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்த யார்கிட்டையும் கேட்டு வாங்கிக்க முடியாது. கேட்டு வாங்கிக்கலாம், ஆனால் தப்பாகிடுச்சுன்னா நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் மாமா சித்தப்பா யாராக இருந்தாலும் நல்லா போச்சுன்னா சூப்பர் சித்தப்பா சூப்பர் மாமானுவோம், கெட்ட போச்சு எல்லாம் எங்கள் மாமா பண்ண வேறன்னுவோம். ஸோ அதனால் அது வேண்டாம், நம்மளே எடுக்கணும் முடிவு, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக. நான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்கண்ணா. நிச்சயமாக ஈசா எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு தேடல் இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஒரு நிறைய இன்டர்வியூ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நான் எங்கேயுமே கொடுக்காம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன். நீங்கள் இங்கே ஈஷால என்னை மடக்கி எடுத்ததை பார்த்தோன்னே கேட்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கலாட்டா வந்துட்டு டிவைன் பற்றி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பாக தேவைப்படுது, அது போய் சேரணும். ஸோ உங்கள் டீம் அனைவருக்கும், சரவணன் அண்ட் நிக்கித் அண்ட் தினேஷ், ஸோ உங்கள் 3 பேருக்கும் உங்களுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 astrology and remedy solution portal.